நீலாங்கரை வீட்டிலிருந்து தாவேகா தலைவர் விஜய் புறப்பட்டுள்ளார். ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக சென்னை நீலாங்கரை வீட்டிலிருந்து தாவேகா தலைவர் விஜய் புறப்பட்டுள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் நீலாங்கரை வீட்டிலிருந்து ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக புறப்பட்டிருக்கிறார். ஈரோட்டில் நேர அட்டவணை என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? எத்தனை மணிக்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது? அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. சலோமி வணக்கம். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையே ஈரோட்டில் மக்கள் சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பிறகு நடைபெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட மாநாடு போல இது காட்சியளிக்கிறது. இந்த மாநாட்டில், இந்த மக்கள் சந்திப்பில் விஜய் என்ன பேச போகிறார் ஏனென்றால், செங்கோட்டையன் விலகிய பிறகு அங்கு மக்கள் சந்திப்பை நடத்திய எடப்பாடி பழனிசாமி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். செங்கோட்டையன் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த நிலையில் தற்பொழுது விஜய் அவர்கள் நேரடியாக ஈரோட்டிற்கு சென்று மக்கள் சந்திப்பை நடத்த இருக்கிறார். அங்கு என்ன மாதிரியான விஷயங்களை பேச இருக்கிறார் என்பதெல்லாம் குறித்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பது நிலவி இருக்கிறது. விஜயமங்கலம் சுங்கசாவடி அருகே நடைபெறக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பிற்காக தற்பொழுது தனது நீலாங்கரை வீட்டிலிருந்து விமான நிலையம் நோக்கி விஜய் அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். அவர் சரியாக 10 மணி அளவில் ஈரோடை சென்றடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தனி விமானம் மூலமாக கோவை சென்றடைந்து அங்கிருந்து ஈரோட்டிற்கு சாலை மார்க்கமாக அவர் செல்கிறார். அதே நேரத்தில் 11 மணியிலிருந்து 1 மணிக்குள்ளாக அவர் ஈரோட்டில் இருக்க வேண்டும் என்பதுதான் காவல்துறையினுடைய அந்த கட்டுப்பாடாக இருக்கிறது. அதற்கு முன்பாகவே, ஏனென்றால் கடந்த முறை புதுச்சேரியில் நடைபெற்ற அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முன்னதாகவே, ஏனென்றால் 10:30 மணி அவர்களுக்கு நேரம் அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 9:45 அளவிற்கு அவர் நேரடியாக அங்கு மாநாடு நடைபெற, அந்த மக்கள் சந்திப்பு நடைபெற இடத்திற்கு வந்திருந்தார். அந்த வகையில் ஈரோட்டிற்கும் முன்பாகவே வந்துவிடுவார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஈரோட்டில் மக்களுடைய வருகை என்பது அதிகாலை முதலே அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. மக்கள் சாரசாரையாக வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை அவர்கள் விதித்திருக்கிறார்கள். ஏற்கனவே விஜய் மீதை பொறுத்த வரைக்குமே கரூர் சம்பவத்திற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அவர் தாமதமாக வந்தார் என்ற குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் வைத்திருந்தார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அதற்கு பின்பாக நடைபெற்ற அந்த காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பாக இருக்கட்டும், அதே போல புதுச்சேரியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பாக இருக்கட்டும், அவர் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே வந்துவிட்டார். அதே போல ஈரோட்டிற்கும் வந்துவிடுவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரைக்குள்ளாக அந்த மக்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய இடத்தில் விஜய் இருக்க வேண்டும் என்பதுதான் காவல்துறையினுடைய கட்டுப்பாடாக இருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.